ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு புது முயற்சியாக ஒரு எஜுகேஷன்ஸ் நம்ம எப்படி ஒரு காமன் பீப்புள்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்றத லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க. இது நம்மளுடைய சேனல். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம இது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னு ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து கலந்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, என்ன சார் புது முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நம்ம ட்ரேடிங்கில் எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க, 1 நிமிஷம் டைம் ஃப்ரேம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண கன்ஃபியூஸாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாம் சிட் ஆகுது, ஒரு சில டைம் டார்கெட் எங்கே போகுதுன்னு தெரியல, கன்ஃபியூஸாகவே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் பிக்சர் சேமாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுறீங்க, சேல் பண்ணி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போது இந்த டைம் ஃப்ரேம் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கணும்னு பிளான் பண்ணீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை விட பெரிய டைம் ஃப்ரேம் என்னென்ன இருக்குது, 10 minutes டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், 1 hour டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், 4 hours இருக்கட்டும், அல்லது டெய்லி சார்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் சைடு, இப்போ நான் இதில் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணினீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் டவுன் ட்ரெண்ட் இருக்குதான்னு பாருங்கள். 4 டைம் ஃப்ரேம்லேயும் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த 5 minute செட்டப் உங்களுக்கு அக்யூரேசி 80% உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த அப் ட்ரெண்டில் நீங்கள் ஒரு வேளை பெரிய டைம் ஃப்ரேம் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு, அதில் ஒரு வேளை கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, அந்த கரெக்ஷனில் நீங்கள் மாட்டினீங்க 5 minutes அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால் எல்லா டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் ஃபைனலாக இந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண மெத்தட். இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நிறைய அட்ராக்ஷன் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக பண்ணுங்கள், 1 minute டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள். இப்போ கேட்டிருப்பீங்க ஆட்ஸ், அது மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 5 minutes பண்ணுங்கள், அதில் நல்லா பணம் பண்ணலாம். நீங்கள் 10 minutes பண்ணுங்கள், அதில் பணம் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம investing.com சாஃப்ட்வேரில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கூட இப்போ நீங்கள் ஒரு 15 minutes ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஆப்பிள் ஒரு எக்ஸாம்பிள், ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சஜஷன் பண்ணக்கூடாது ஸ்டாக்ஸை பற்றியும் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை இந்த வருஷத்தில் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்ஸும் இருக்குது, இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப். இப்போ பார்த்தீங்கன்னா கூட என்னோடய வியூஸ் ஒரு அப் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இப்போ பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அப் சைடு பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, அதில் அப் சைடுக்கான பிளான் எல்லாத்தையும் எஜுகேஷன் பண்ணுங்கள், அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குதான்னு பாருங்கள். அப்போ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி டைம் டெக்னோபிளாஸ்ட் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 17 ஏப்ரல். இதனுடைய ரிசல்ட் நீங்களும் பார்த்துக்கலாம். பார்த்துறதுக்கு அப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் எப்படி எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்னு பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஆப்பிள் இது பார்த்தோம் அப்படின்னா 15 minutes ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 15 minutesல ஒரு சேல் சைடுக்கான செட்டப், அதாவது நீங்கள் ஒரு பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், ஹவர்லி சார்ட் ஸ்ட்ராங் சேலில் இருக்குது, டெய்லி சார்ட்டும் ஸ்ட்ராங் சேலில் இருக்குது, வீக்லி சார்ட்டும் ஸ்ட்ராங் சேலில் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. அப்போது நம்ம ஓகே, சேல் சைடுக்கான செட்டப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு ஒரு அந்த பயம் இல்லாமல் ட்ரேட் எடுக்கலாம். ஒரு வேளை நமக்கு ரிவர்ஸில் போய் எஸ்எல் ஹிட் ஆச்சா கூட, இந்த மாதிரி எஸ்எல் ஒரு 100 டைம் பண்ணுறீங்கன்னா 20 டைம் தான் எஸ்எல் ஹிட் ஆகும், 80 டைம் டார்கெட் ஹிட் ஆகும். இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சேனல் தேவைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு. ஏன்னா வீடியோ லென்த் ஆகணும் அப்படின்றதுக்காக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ மெயின்டைன் பண்ணிட்டு போனால் ஒரு வேலைக்கு ஆக போகிறதுல. ஸோ சொல்ல வேண்டியது ஸ்வீட் அண்ட் சால்ட்டை கிட்ட ஈஸியாக உங்களை ரீச் ஆகிற மாதிரி சொல்லிட்டேன். பெட்டராக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃப்ரீயாகவே சொல்லலான்னு தான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் என்னென்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இப்போ நான் டைம் ஃப்ரேம் மட்டும் சூஸ் பண்ணேன். இதை பற்றி வெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போடணும் சார், இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ப்ரீமியம் எப்படி செக் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக், அந்த டெல்டா காமா தீட்டா இருந்தாங்க, அந்த வேல்யூலாம் எப்படி கம்மியாகுது, இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டாக்ஸில் பர்டிகுலர் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். எக்கச்சக்கமான விஷயங்கள் தகவல் இருக்குது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 4200 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்ருக்கேன். நான் சொல்கிற விஷயத்தை நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆனால் யாரும் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. எல்லோரும் என்னென்னா பிஸி ஷெட்யூல்ஸ், எல்லாம் இன்ஸ்டன்ட் டக்கு ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி விஷயம் கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட 4300 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். 64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு சின்ன மோட்டிவேஷன் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்றது என்னோட சின்ன ஆசை. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.